கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில இருந்து ஜெயம் கார்ஸ். ஆமாங்க, என்னங்க இப்பதானே போட்டோம், அதுக்கப்புறம் வீடியோவே வரலையே. எங்க போனேன்னா வீட்டுல ஒரு சின்ன விசேஷங்க. நம்மளாம் பெரிய மனுஷன் ஆகிட்டு இருக்கோம்னு அப்பப்போ உணர வைக்கிறது காலம். அதனால கொஞ்சம் இடையில இதாயிருச்சு. யங்ஸ்டர் ஆச்சுன்னா ரெகுலரா வீடியோ போடலாம். ஃபேமிலி மேன் ஆகி போயிட்டேன்னா என்ன பண்றது. சரி பரவாயில்லைங்க. இந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா நல்ல கார்களை செலக்ட் பண்ணி தான் நான் போறேன். அது இல்லாம உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுல இன்னைக்கு என்னால பிரைஸ் டிமாண்ட் பண்ண முடியுது. குவாலிட்டியான கொண்டாந்து கொடுக்க முடியுது. நமக்காகவே அவங்க குவாலிட்டியான காரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. ரேட்டுமே பாத்தீங்கன்னா நார்மலா இங்க நேர்ல நீங்க பண்ணீங்கன்னா என்ன ரேட்டு சொல்லுவாங்களோ, இல்ல மத்த டீலர்களுக்கு கொடுக்கும்போது என்ன ரேட்டு சொல்லுவாங்களோ, அதை விட நம்ம வீடியோவுக்குன்னு ஒரு ரேட் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களாலதான் சாத்தியம். நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுலதான் இந்த விலை டிராப்லாம். அதே மாதிரி இந்த வீடியோலயும் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் இருக்கு, எனக்கு ஒரு கார் வேணும் தம்பி, என்னால ஒரு 15,000 மாசம் இஎம்ஐ ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கான ஒரு பெஸ்ட் காரான இருக்கு. அது எல்லா பட்ஜெட்லயும் கார்கள் இருக்கும். உங்களுக்கு செடான்லயும் இருக்கு, ஹேட்ச்பேக்லயும் இருக்கு, காம்பாக்ட் எஸ்யூவிலயும் இருக்கு, டீசல் கார், பெட்ரோல் கார், இப்படி கலந்து எல்லா விதமான கார் இருக்கு. ஒரு 10 கார் பக்கவான கார் பார்க்க போறோம். உங்களுக்கு திருப்பூர்லயும் உங்களுக்கு ஷோரூம் இருக்கு. ஜெயம் கார்ஸ் கோவில் வழியில இருக்கு. திருப்பூர் கோவில் வழியில ஜெயம் கார்ஸ் இருக்குங்க. அங்கே குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 22 கார் இருக்கும். இங்க ஒரு 10 கார் அவைலபிளா இருக்கு. வாங்க இங்க உள்ள கார்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, நம்பரே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வெற்றி சுடருடைய இந்த சின்ன இதயத்துக்கு ஊக்கமாகவும் ஆர்வமா இருக்கும். அதே மாதிரி கார் இங்க வாங்கலாம், அங்க வாங்கலாம், எங்க வேணாலும் வாங்கலாம். ஆனா நம்ம வெற்றி சுடர் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்காகவே அவங்க சில கார்களை குவாலிட்டியான கார்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது, விலைகளையும் குறைச்சு கொடுக்கும்போது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஊத்தாக்கரை மக்களே, உங்க அண்ணங்கரை, கிருஷ்ணகிரி மக்களே, சேலம், உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய கால் பண்ணுவீங்க, நீங்க தான் என்கிட்ட நிறைய பேசுறத. ஸோ போன்ல கூட சில நேரத்துல விரிவா பேச முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோல நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க, நம்ம ஜெயம் கார்ஸ் உடைய ஊத்தங்கரையுடைய ஓனர் என்ன இருக்காங்க. அவங்களுக்கு கார்களுடைய டீட்டெயில்ஸ், பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பிரைஸ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுருவோம் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணா, நல்லா இருக்குண்ணா. நீங்க எப்படின்னா இருக்கீங்க? நம்ம சூப்பரா இருக்கேண்ணா. சரி, போன டைம் ஒரு 10 கார் கொடுத்தீங்க, நல்ல ரேட்டுமே கம்மி பண்ணி கொடுத்தீங்க. கண்டிப்பாங்கண்ணா. எப்படி இருந்துச்சு எங்களுடைய ஆடியன்ஸ் உடைய சப்ஸ்கிரைபருடைய? ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம போட்ட அந்த 10 வண்டியில பாத்தீங்கன்னா 7 வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் ஒரு 10 வண்டி புது கலெக்ஷன் நம்ம ஊத்தங்கரை பிரான்ச்சு கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, எல்லாமே முன்ன எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 1 by 1 பாத்துரலாங்கண்ணா. ஓகேண்ணா. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோரூமுடைய அட்ரஸ். வணக்கம்ண்ணா, என்னோட நேம் ராமஜெயம்னா. நம்ம ஆபீஸ் பாத்தீங்கன்னா திருப்பூர் மெயின் பிரான்ச் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல இருக்குங்க. ஸோ திருப்பூர்ல தாராபுரம் ரோடு கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்ல நம்மளோட ஆபீஸ் இருக்குங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம வீடியோ போட்டு இருக்கிற பிரான்ச் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரைங்க. ஊத்தங்கரையில நம்ம திருவண்ணாமலை மெயின் பைபாஸ் ரோட்லயே நம்மளோட ஆபீஸ் அமைஞ்சிருக்குங்க. ஓகே, இப்போ கார்களுடைய டீடைல்ஸ் பாத்துறோமா? கண்டிப்பா நான் பாத்துறேன். என்னென்ன கார் பாக்குறோம்? மாருதி பிரீசானா ஜட்டிஐ பிளஸ் டாப் எண்ட் வேரியன்ட் 2016 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வெறும் 69,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா வண்டி. ஸோ டாப் எண்ட் வேரியன்ட் வண்டிங்கண்ணா. ஸோ கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ். ஆமாங்க, சீட் எல்லாம் நல்ல பிராண்டடா போட்டுருக்காங்க. இது ஜட்டிஐ பிளஸ். ஆமாங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே வர டைப். டாப் எண்டுங்கண்ணா. அதான். ஸோ அது இல்லாம லோ மைலேஜ் ஓடின வண்டி. வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி ஜம்முன்னு இருக்கும். டியூல் டன் அதில் 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்குண்ணா. அப்போலோ டயர் தான் போட்டிருக்காங்க. கம்பெனி ஒரிஜினல் அலாய் வீலோட வந்துடும். ஸோ பாடியிலும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். டீசல்னா பிளஸ் பாத்தீங்கன்னா மைலேஜ் தானே உங்களுக்கு ஒரு 20ல இருந்து 22 வரையுமே மைலேஜ் கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா. எவ்வளவு கேக்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? இது 2016 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா, லோ மைலேஜ் ஓடுனா டீசல் டாப் எண்ட் வெஹிக்கிள்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 6,25,000 கோட் பண்றோம். பிக்சட் பிரைஸ் கிடையாதுன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க. ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் வண்டி தருவோமா? பாத்துடலாங்க. நல்ல ஒரு எஸ்யூ டைப்ல இன்னொரு டஸ்டர் ஒன்று கொண்டு வந்திருக்குன்னா, இது 2014 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 85 PS தான். ஸோ 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ங்க. வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இல்லைங்கன்னா வண்டி சுத்தமா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஒரு 85 PSல RXL ஆப்ஷனல் வேரியன்ட் தாங்கண்ணா. டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும்னா, கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்ல நல்ல ஃபேப்ரிக்ல நல்ல சீட் ஜம்முன்னு போட்டிருக்காங்க. பாடியிலேயும் பாத்தீங்கன்னா டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நல்ல மைலேஜ் கொடுக்கணும். ஸோ 85 PSனா நீங்க சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமா மைலேஜ் எதிர்பார்க்கலாங்கண்ணா. வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அதே மாதிரி கியர் பாக்ஸுமே இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்கண்ணா. வண்டி ஓடுறதுக்கே ஒரு காம்பாக்ட் எஸ்யூவிங்கண்ணா. சம்முன்னு இருக்கும் வண்டி ஓடுறதுக்கு. பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருக்குங்க. ஆமா.
ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல கிடைக்குதுல்ல, கண்டிப்பா கண்டிப்பா. என்னென்ன இந்த வண்டிக்கு பட்ஜெட்? ஆனா இது 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் 85 பிஎஸ்ல ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,99,000 கோட் பண்றேன். பிக்சர் கிடையாதுன்னா இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 to 70 ரூபா வரைக்கும் பண்ணோம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. வண்டி பார்க்கவே நல்லா இருக்கு. வண்டி நீட்டா இருக்குங்கண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்கண்ணா. ஓகே, அடுத்த வண்டிண்ணே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஸ்விஃப்ட் டிசைர் தானே கொண்டு வரோம். 2018க்கு 19 ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சிங்கிள் ஓனர் VXI பெட்ரோல் வண்டிங்கன்னா 73,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸோ வண்டி வந்து இதுலயும் டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாம நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நான் சொல்லவே வேண்டாம், நீட் அண்ட் கிளீனா இருக்கும். 4 டயரும் ஒரு 70% பட்டன் இருக்குங்கண்ணா. பாடி லைனும் ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ நியூ ஷேப்ல வந்து ஸ்விஃப்ட் டிசைர் வேணுன்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுண்ணா, எடுத்து அப்படியே ஜஸ்ட் ரன் பண்ற கண்டிஷன்ல தான் வண்டி இருக்குண்ணா. ஓகேண்ணா, இந்த வண்டிக்கு என்னென்ன கேக்குறீங்க? 2018 மாடல் 19 ரெஜிஸ்ட்ரேஷன் தான், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 5,25,000 தான் நான் கோட் பண்றேன். நீங்க மார்க்கெட்ல எங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க. வண்டி ரொம்ப சுத்தமான வண்டிங்க, எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வரைக்கும் எல்லாமே ஒரிஜினாலிட்டியா தானே இருக்கும். 5,25,000 கோட் பண்றேன். பிக்சர் பிரைஸ் கிடையாதுன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல. அது மாதிரி வேல்யூவேஷன் நல்ல வண்டி. இதெல்லாம் ஃபைனான்ஸ்ல எடுத்தாலுமே நாளைக்கு வேல்யூவேஷன் நல்லா. கண்டிப்பா டிசைர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மார்க்கெட் தாங்க. சோ உங்களுக்கு நீங்க வண்டியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி தாங்கண்ணா. இது மைலேஜுமே பாத்தீங்கன்னா பெட்ரோலா இருந்தாலும் உங்களுக்கு 18 வரைக்கும் தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம். பெட்ரோல் வண்டி. ஆமாங்க. ஓகே, அடுத்த வண்டி போறோம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு டாடா டியாகோங்கண்ணா, XZ வேரியன்ட்னா, பெட்ரோல்ல டாப் வேரியன்ட் வண்டி. 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா வண்டி. ஸோ ஒரு டாப் எண்ட் வெஹிக்கிள் தானே. பாடிலாம் ரொம்ப நீட்டா இருக்கும். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ஆடியோ, ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% பட்டன் இருக்குங்க. எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா, நம்ம சொன்ன மாதிரி தாங்க வண்டி. பாடியிலும் சரி, இன்ஜின், ஏசி, சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளட்ச் எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷன்ல தான் இருக்கும். எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணி தான் எடுக்கிறோம். எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க அப்படியே ரன் பண்ணிக்கலாம்னா. இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர் டாப் எண்ட் வேரியன்ட்னா, இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,90,000 கோட் பண்றோம்னா, இதுவும் பிக்சட் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்னா. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா. ஒரு 2 வீலர் மெயின்டெனன்ஸ்ல ஒரு எனக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னா அந்த வண்டியை கண்டிப்பா ஆயில் சர்வீஸ் போறீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய்க்குள்ளதான ஒரு ஆயில் சர்வீஸ் வரும். சோ நல்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் சொல்ல வேண்டியதுல, பில் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் நான் டியாகோ பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம அடுத்த வண்டி. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு செல்லரியானா ZXi வேரியன்ட் 2018 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா, 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 74,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. ஸோ ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டுருக்காங்க. ஸோ பேக் ரேர் வைப்பரும் வந்துருங்கண்ணா. ஸோ வண்டியில எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் இருக்காதுண்ணா. பாடி லைன் பாத்தீங்கன்னாலே தெரியும், கிளீனா இருக்கும். டென்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளீனா இருக்கு. 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு 90% பட்டன் இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு ஒர்க்கும் மேஜரா பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகே, நான் என்ன பிரைஸ்னா கேக்குறீங்க? ஆனா இது 2018 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. டாப் எண்ட் வெஹிக்கிள்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,65,000 கோட் பண்றேன்னா, பிக்சர் இல்ல, நேர்ல வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, அதாவது எனக்கு காரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் யாருக்கிட்ட கொடுத்தாலும் மெக்கானிக் வேற பார்க்கணும். நல்ல வண்டியா இருக்குன்னா அந்த வண்டி தாராளமா செல்லரி எடுத்துக்கலாம். எந்த ஒரு மெயின்டெனன்ஸ், ரொம்ப ஃப்ரீயான வெஹிக்கிள், மைலேஜும் நல்ல மைலேஜ் கிடைக்குன்னா, இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு மகேந்திரா KU100ங்க, K4 வேரியன்ட் 2016க்கு 17 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தாங்கண்ணா. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். சீட் கவர்ல நல்ல ஒரு பிராண்டடா போட்டுருப்பாங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஃப்ரண்ட்ல நல்ல ஸ்பேஸ் வரும். ஒரு சைல்டு இருந்தாங்கன்னா அப்படி முன்னாடி ஒரு 3 பேர் உட்கார மாதிரி இருக்கும். பேக்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் உங்களுக்கு 3 பேர் தாராளமா உட்காந்துக்கலாங்க. ஸோ பாடியில ஆமா K4 மிடில் வேரியன்ட் வண்டிங்கன்னா, கோயம்புத்தூர் ஸ்டேஷன். ஸோ பாடியிலும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 90% பட்டன் இருக்குன்னா, எக்கோமா டயர் தான் போட்டுருக்காங்க. வண்டி எடுத்தா இதுலயும் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க அப்படியே ரன் பண்ற கண்டிஷன் தானே இருக்கும். என்னென்ன கேக்குறீங்க இதுக்கு? ஆனா இது 2016க்கு 17 ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டிங்கன்னா, இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,35,000 கோட் பண்றேன். பிக்சர் கிடையாதுன்னா இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்.
ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இது என்ன மைலேஜ் எதிர்பார்க்கலாம்? ஆனா ஒரு 16 to 18 தாராளமா எதிர்பார்க்கலாங்கண்ணா. அப்பனா 16 கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கேரண்டியா 16 to 18 வரையுமே உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் 16 to 18 வரைக்கும் தாராளமா மைலேஜ் எதிர்பார்க்கலாங்க. பெட்ரோல்ல தான் உங்களுக்கு பெரிய சௌரியம் இருக்கு. மெயின்டைன் கரெக்டா இன்ஜின் ஆயில மெயின்டைன் பண்ணாலே அது பாட்டு கிடக்கும். ஆமாங்க. ஓகே, அடுத்து வந்து போயிடுவோம். பாத்துடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான எட்டியோஸ் தானா. எட்டியோஸ் வந்து பாத்தீங்கன்னா விடி வேரியன்ட்னா, டீசல்ல ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்னா 1,48,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். ஸோ வண்டி பாடி லைன் சரி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சரிங்கண்ணா, ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. டியூல் ஏர் பேக் வந்துரும்னா, ஏபிஎஸ் வந்துடும், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துரும்னா, செட்டு டச் ஸ்கிரீன் செட்டு எக்ஸ்டெண்ட் பில் பண்ணிருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவோட சீட் கவரும் நல்ல பிராண்டடா இருக்கும். ஸோ இந்த வண்டியை சொல்லவே வேண்டியதுல ரொம்ப மோஸ்ட் வாண்டட் வண்டினே சொல்லலாங்கண்ணா. ஆமா, ஏன்னா டீசல் வண்டியில எட்டியோஸ் வண்டி ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு. அது இந்த குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு. எடுத்தா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்காம ஜஸ்ட் ஓட்டுற நல்ல கண்டிஷன்ல இருக்கு. எட்டியோஸ் தான் வேணுன்றவங்க தாராளமா இந்த வண்டி ட்ரை பண்ணலாங்க. ஓகேண்ணே. இதுக்கு என்னென்ன ரேட்டு கேக்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனா இது 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா வண்டி டீசல் டாப் மாடல் வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 4,25,000 கோட் பண்றோம்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட் அதுலயும் நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊத்தங்கரை சரௌண்டிங், நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் பாயிண்ட்ஸ் ஒரு 2 to 2.5 வரைக்கும் லோக்கல் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க, அடுத்த வண்டி போயிருவோமா? போயிடலாங்கண்ணா. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக்னா, இது 2014 மாடல் சிங்கிள் ஓனர் டைட்டானியம் வேரியன்ட்னா, டீசல்ல 1,17,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வர டைப், டியூல் ஏர் பேக் வந்துரும்னா, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். நான் உங்கள்ட்ட எப்பவும் கேட்கறதுதான், ஃபோர்டு ஃபிகோர்லாம் இந்த ஃபியஸ்டாலாம் வந்து மார்க்கெட் அவுட் ஆஃப் மார்க்கெட் ஆயிடுச்சு. காருடைய குவாலிட்டி தான் இன்னைக்கு பேசணும். ஆனா பில் குவாலிட்டி சூப்பரா இருக்கும், மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்குன்னா, அது போக வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் தான் பெஸ்ட் இதுல. தாராளமா ஒரு 20 to 22 வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஒரு லேட்டஸ்ட் வண்டி, ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிளா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னாக்கா எப்படி இருக்கு வண்டி ஜம்முன்னு இருக்குன்னா, இன்ஜின் சைடு சரி, இன்ஜின் சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளட்ச் எல்லாமே சூப்பரா இருக்கும். 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக் டைட்டானியம் டாப் மாடல் வேரியன்ட் இது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 2,99,000 தான் நான் கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் இல்லைன்னா இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தாரி சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நல்ல, ஏன்னா லக்ஸரியா யூஸ் பண்ணணும், லோ பட்ஜெட்ல பண்ணா இதெல்லாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பா சிங்கிள் ஓனர் வண்டி இல்ல, சிங்கிள் ஓனர் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். நம்ம இப்ப எடுக்கலாம். ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணா நல்லா எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். சரிங்கண்ணா, அடுத்துல ஒரு லக்ஸரி நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு வோல்க்ஸ்வாகன் வென்டோனா ஹைலைன் வேரியன்ட் டீசல்ல டாப் மாடல் வண்டினா 1,26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸோ டீசல்ல டாப் மாடல்னா வென்டோ பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. பில் குவாலிட்டி ஆகட்டும், மைலேஜ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். ஸோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி தானே. டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எடுத்துட்டு டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரிவர்ஸ் கேமராவோட சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. ஸோ வென்டோ பத்தி சொல்லவே வேண்டாங்க. அந்த பில் குவாலிட்டி தானே இதோட இது. அதே மாதிரி மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் தானே அதுல. ஆமா, அத உட்கார்ந்து யூஸ் பண்ணிட்டோங்க. இந்த வென்டோ, சன்னி, ஆமா, இந்த மாதிரி வண்டி எல்லாம் இருந்துட்டா யூஸ் பண்ணிட்டு வேற எந்த வண்டிக்கும் அவங்களால போக முடியாது. ஆமா, இது ஏன்னா வந்து பில் குவாலிட்டி சூப்பரா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும், மைலேஜுமே நல்ல மைலேஜ் கிடைக்கிற வண்டிங்கன்னா. ஓகே, என்ன கேக்குறீங்க? 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,65,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா. இந்த வண்டிக்கு ஒரு 2,50,000 வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா. ஓகே, நம்ம அடுத்த வண்டி போலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான டாடா போல்ட் தானே கொண்டு வந்திருக்கிறோம். இது எக்ஸ்எம் வேரியன்ட் பெட்ரோல்ல 2015க்கு 16 ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 74,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. வண்டி நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துருன்னா, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருன்னா, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்கு. பாடி லைன்ல ஒரு சின்ன கீரல் கூட இருக்காதுங்கண்ணா. அவ்வளவு சூப்பரா இருக்கு, ஜம்முன் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்குண்ணா. உங்களுக்கு பெட்ரோல் வண்டியா இருந்தாலும் பில் குவாலிட்டி ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி. ஒரு ஹேட்ச்பேக்ல ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு அருமையான வண்டினா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போல்டு ட்ரை பண்ணலாங்கண்ணா. போல்டு சூப்பரான வண்டி. ஆமாங்க, உங்களுக்கு ஹைட்டும் சரி, வண்டியோட ஹைட்டும் நல்லா இருக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி பில் குவாலிட்டியுமே நல்ல குவாலிட்டியா கொண்டு வந்திருக்காங்க. மைலேஜுமே 18 வரையும் தாராளமா எதிர்பார்க்கலாங்க. என்ன இருந்தா அந்த வண்டி எடுக்கலாம். லோன் எவ்வளவு கிடைக்கும்? இது 2015க்கு 16 ஸ்டேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குங்கன்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,29,000 கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் இல்லைன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல நம்ம தமிழ்நாட்டுல எங்கிருந்து வந்தாலும் நம்ம லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. ஒரு 10 கார் கொடுத்தாலும் பக்காவான காரா கொடுத்துறீங்க எல்லா பட்ஜெட்லயுமே. கண்டிப்பா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துருக்குன்னா. மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே பக்கா குவாலிட்டியா தானே இருக்கும். எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க் பாக்குற மாதிரி இருக்காது. நம்ம ஊத்தங்கர பிரான்ச்சா இருந்தாலும் சரி, திருப்பூர் பிரான்ச்சா இருந்தாலும் சரிங்கண்ணா,
எல்லாமே குவாலிட்டியான வண்டி தான் கொடுத்துருக்கோம். ஆமா. ஸோ நீங்க ஒரு டைம் வந்து நம்ம ஊத்தார பிரான்ச் வந்து விசிட் பண்ணி பாருங்கண்ணா. ஸோ எல்லா வண்டியுமே உங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறோம். கலெக்ஷன் எல்லாமே தேடி தான் கண்டிப்பா நல்லா தேடி தான் கொண்டு வந்திருக்கிறோம். வாங்க, உங்களுக்கு திருப்பூர்ல இருக்கிற வண்டியும் பார்க்கணும் அப்படின்னா கேட்லாக்ல லிங்க் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், கேட்லாக் நம்பர் கொடுக்குறேன். அதுல நீங்க செக் பண்ணி பாருங்க, போட்டோ டீடைல்ஸ் எல்லாமே அதுல உங்களுக்கு வந்து அதுல கண்டிப்பா எல்லா கலெக்ஷனுமே நம்ம அதுல திருப்பூர் பிரான்ச் இருந்தாலும் சரி, ஊத்தார பிரான்ச் இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல கேட்லாக்ல பாத்துக்கலாங்க. தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப நன்றிங்க. ஜெயம் கார்ஸ் உடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸ் உடைய வீடியோஸ். இந்த கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேங்க. இதுல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்லாக் ஹாயின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் போட்டீங்கன்னா கேட்லாக் லிஸ்ட் வரும். ஸோ அதுல பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரேண்டமா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணாலும் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. காருடைய குவாலிட்டி எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. மனசுக்கு பிடிக்கிற மாதிரியான கார்களை தான் கொண்டாந்து நிப்பாட்டுறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.